ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்காக அவங்க நிறைய எஃபெக்ட் போடணும், நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக அவங்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கணும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்தெந்த இடத்துல எந்த பாயிண்ட்டை நம்ம பேசினா எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நிகழ்ச்சியை அவங்க ஈஸியாக தொகுத்து வழங்க முடியும். அந்த வரிசையில் எனக்கு சிவகார்த்திகேயன், டிடி, நீயா நானா, கோபிநாத் இவங்க வழங்குற நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ பிக் பாஸ் வழங்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பற்றி அவ்வளோவா அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அவரை பற்றின நியூஸ் ஏதாவது பேசினாலோ இல்லை யாரையாவது போட்டு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீனை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நேற்று அந்த ஷோ ஆரம்பித்த உடனே உள்ளே வந்து எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லுவார், ஐ லவ் யூலாம் சொல்லுவார். அதெல்லாம் கரெக்டாக பண்ணதுக்கப்புறமா என்ன சொல்லுவார்னா, அடுத்த வாரத்தோட பிக் பாஸ் நிகழ்ச்சி முடியுது, ஃபைனல் வந்துருச்சு, இதோட அடுத்த வருஷம் தான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அடுத்த வருஷமா 2026 அக்டோபர் மாதமே திரும்பவும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இதோட நான் அடுத்த சீசனில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் அடுத்த வருஷம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அதாவது இந்த நிகழ்ச்சியை அவர் அவ்வளோவா சரியாக பார்க்கறது கிடையாது. அவருக்கு நிறைய ஷூட்டிங் வேலை இருக்கும். இதுக்கு நடுவில் பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து வழங்கணும் அப்படின்னும் போது அவருக்கு நிறைய டைம் இல்லாததுனால இது மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் சொதப்ப தான் செய்கிறாரு. இந்த விஷயத்த நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று நிகழ்ச்சி ஆரம்பிச்சோன்னே ஃப்ரைடே எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவும் விக்ரமும் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் விக்ரம் என்ன சொன்னா போலன்னா, கானா வினோத் பெட்டி எடுத்ததை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஷாக்ல எப்பவுமே இந்த மனுஷன் ஒரு காமெடி பண்ணுவாரு, அது மாதிரி ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிரிச்சேன். ஆனா அதை கூட இதை எடுத்து இவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முக்கியமா இந்த விஷயத்த காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதனால் வரைக்கும் சாண்ட்ரா கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசினாங்களோ அவங்க தான் வெளியே போயிருந்தாங்க. முதல்ல ரம்யா, வியானா, அமித், பார்வதி, கனி இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாண்ட்ரா கூட யார் உட்காந்து பேசுறாங்களோ அவங்க போறதில்ல, சாண்ட்ரா தான் இந்த வாரம் போக போறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சாங்களோ என்னவோ தெரியல. அதுதான் ஃப்ரைடே எபிசோட்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் காமெடிக்காக வந்து பாத்தீங்கன்னா திவாகர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பகல்லையே. இப்போ கடைசி வாரம் அப்படின்றதுனால நாய் குலைக்க விடல. ஆனா இவர் பக்கத்துல உட்காந்து எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறது கூட காதுல விழாம மனுஷனுக்கு அப்படி என்ன தூக்கமோ அப்படின்றது தெரியல. பார்க்கறதுக்கு அது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வீட்டு மெம்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு என்னதான் அப்படி ஒரு தூக்கமோ தெரியல. இத்தனை பேர் அழுது ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் எழுந்து பாக்குறாரு, எதுக்கு நம்மளை சுத்தி எல்லாரும் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அவரை வச்சு கடைசியா அந்த வீட்டுல ஃபன் பண்ணி முடிச்சுட்டாங்க. விஜய் சேதுபதி நேற்று ஸ்டேஜ்ல இருந்துட்டு வாங்க கானா வினோத் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கைத்தட்டி கானா வினோத்தை வந்து வரவேற்றாங்க. உண்மையாலுமே கானா வினோத் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா மின்னால் பணப்பெட்டி எடுத்துட்டாரு, மறுநாள் வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவங்கள பேச வைக்க போறாங்க அப்படின்னும் போது நிறைய ரீல்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருப்பாரு. அதுல வந்து அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெட்டிய மனசார நான் தான் எடுத்தேன், யாரு சொல்லியும் நான் அதை எடுக்கல, எனக்கு அந்த பணம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொன்னாரு. ஒருத்தன் பசிக்கிறவனுக்கு பிரியாணி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? பழைய சோறோ கஞ்சோ கிடைச்சா அப்போதைய பசி அவனுக்கு ஆடுற மாதிரி தான் இப்போ இந்த 18 லட்சம் அப்படின்றது என்னோட வாழ்க்கைக்கும் என்னோட குழந்தைகளோட லைஃபுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். நான் கஷ்டப்பட்டதுக்கு இது எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா, அந்த வார்த்தை உண்மையாலுமே அவர் மனசுல இருந்து வந்த வார்த்தை. ரொம்ப நல்ல மனிதர் அவர். இந்த லட்சங்கள் கிடையாது, கண்டிப்பா கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறையவே வரணும். அதே மாதிரி அவங்க மனைவி பாக்கியாவும் வந்து பேசினாங்க. அவங்களும் நல்லா வெளிப்படையாவே பேசினாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அவங்க வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு கோவம்லாம் இல்லாம அது வந்து கொஞ்சம் தன்மையாவே பேசினாங்க. அந்த இடத்துல கானா வினோத் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா மாறி இருக்கலாம், மக்களாகி நீங்க எனக்கு முழுசா சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனா நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் மட்டும் என்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சேனல் என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்க்கணும், பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்றத பார்த்துதான் வின்னர் யாருன்னு அப்படின்றது சொல்ல முடியும். சப்போஸ் இவர் வின் பண்ணல அப்படின்னா இந்த 18 லட்சமும் அவருக்கு இல்லாம போகும் இல்லையா. அதனால நான் இது எடுத்தது எனக்கு சந்தோஷம் அப்படி சொன்ன வார்த்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு கானா வினோத்தும் அவருடைய மனைவி பாக்கியா பேசுனதும் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி கானா வினோத்தை பாராட்டினதுக்கு அப்புறமா உங்களோட பயண வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. உண்மையாலுமே அந்த பயண வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
இது வரைக்கும் வெளியே போனவங்களோட பயண வீடியோவை விட கானா வினோத்துக்காக அந்த அழகா செட் பண்ணியிருக்க அந்த பயண வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருந்தது, அழுதது, சண்டை போட்டது, அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நின்ன இடங்கள், கடைசியா பார்வதி கிட்ட சண்டை போட்ட இடம், முக்கியமா சாண்ட்ரா கால் ஆட்டிட்டு இருக்கும்போது அந்த காலை மேல தூக்கி போட்டும்போது படையப்பாவோட இந்த பீஜியம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த பயண வீடியோல ரொம்ப சூப்பரா அழகா எடிட் பண்ணி போட்டிருந்தது, ரொம்ப மாசாவே இருந்தது. எனக்கு அந்த பயண வீடியோ பிடிச்சிருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு கானா வினோத்தோட இந்த பயண வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே வெளியே வரும்பொழுது விஜய் சேதுபதி கிட்ட அவர் போட்டிருக்க கண்ணாடி மேலதான் கண்ணு. அதே மாதிரி கானா வினோத்தும் சார் உங்க கண்ணாடியை கொடுத்துருங்க அப்படின்னு நான் உனக்கு வேற தரேன்னு சொன்னா கூட இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சப்பல அவர் கார்ல இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. கானா வினோத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எந்த இடத்துல மனுஷன் எப்ப கவுண்டர் போடுவாருன்னே தெரியாது. அந்த கண்ணாடியை மாட்டின அடுத்த செகண்ட் சொன்னார் பாருங்க, ஏங்க எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க, கண்ணாடி தாங்க சும்மா போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே விஜய் சேதுபதி பாப்பாரு. உடனே சார் என் வாய் சும்மா இருக்க மாட்டுது, எப்பயாவது ஏதாவது பேசிக்கினே இருக்கனால சொல்லிட்டேன் சார் அப்படின்றது உண்மையாலும் பாக்குறதுக்கு அந்த இடத்துல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு உடனே முதல்ல எடுத்துன உடனே திவாகர் தான் காமிச்சப்பல. திவாகர் இவரை பார்த்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு உடனே அந்த இடத்துல போட்டாரு பாருங்க ஒரு கவுண்டர். ஏய் என்ன யாருக்கும் ஓட்டு போட வேணாம், ஓட்டு போடான்னு வேணாம்னு சொல்லிட்டு எல்லா கேமராலையும் சொல்லிவிட்டு இப்ப ஐ லவ் யூ சொல்றியா அப்படின்னு இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு உன் ஐ லவ் யூ எடுத்துன்னு போய் அங்க நீச்சல் குளம் இருக்குல்ல அதுல போய் எழுதி வை அப்படின்னு இருப்பாங்க. அது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கானா வினோத் கிளம்பிட்டாரு. இது வரைக்கும் தாங்க நேத்து ஷோல பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரோட வன்மத்தை கொட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிக் பாஸ்ல இந்த கடைசி 2 வாரம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க அவங்க எல்லார்கிட்டயுமே முதல்ல சொல்லி தான் உள்ள அனுப்புவாங்க. உள்ள போகக்கூடிய நீங்க வெளியே நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வெளிப்படையா அவங்க கிட்ட பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக மட்டும்தான் அவங்களை அனுப்புறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க கண்டிப்பா ஒரு சில சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் அதனால ட்ரிகர் ஆகி 1-2 வார்த்தைகள் விடும்பொழுது அவங்களோட ஓட்டு எண்ணிக்கைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே உள்ள அனுப்புறதுக்கான ஒரு நோக்கமே. ஆனா பிக் பாஸ் ஒரு 50 ரூபாய் கொடுத்து நடிக்க சொன்னா இந்த சீசன்ல ரீஎன்ட்ரி கொடுத்தவங்கள ஒரு சிலர் 5000 ரூபாய்க்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கோபத்தை மொத்தமா எடுத்துட்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க செய்ய சொன்னதை தான் செஞ்சாங்க, அதை ஓவரா செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நேத்து வச்சு செஞ்சாரு விஜய் சேதுபதி. அதுல முக்கியமா மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சுக்கிட்டு நாங்க அதை பார்க்காம இருந்திருப்போமா, அதை நோட் பண்ணி வாரம் நாங்க ஏதாவது கேட்காம இருந்திருப்போமா, நீங்க அந்த வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த மனுஷன் இதை மாத்தி அதை சொல்லும் போதும் அதை மாத்தி இதை சொல்லும் போதும் விஜய் சேதுபதி விடாம அவர் ரோஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. அதாவது இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, வெளியேந்து பார்த்துட்டு வந்து நீங்க தான் வன்மத்தை கக்குறீங்கன்னு சொல்லிட்டு முழு பழியும் ரீஎன்ட்ரி வந்தவங்க மேலேயே போடணும் அப்படின்றது காரணத்துக்காகவே விஜய் சேதுபதி பேசின மாதிரியே இருந்துச்சு. பிரவீன்ராஜாவது எதை பேசுதுன்னு தெரியாம கொஞ்சம் திருன்னு முழிச்சாரு. ஆனா வியானா கிட்ட கேட்கும்போது ஒரு காரணத்தை கரெக்டா தான் அவங்க சொன்னாங்க. அதுல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரிய மேல தூக்கிட்டு அந்த டாஸ்க் விளையாடும் போது விக்ரம் அவர் கால் பிடிச்சு இழுத்திருப்பாங்க. அது வந்து பண்ணது தப்பு. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து சாரி கேட்டாரு. சாரி கேட்டா என்ன தப்பு வேணாமோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதி வந்து மழுப்புலாவே பேசினாரு. ஏன்னா அந்த வாரம் வீக்கெண்ட்ல கூட விக்ரம கண்டிக்கவே இல்லை. ஏன் இது மாதிரி இழுத்தீங்க பண்ணீங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா விக்ரம் அந்த வாரம் எல்லார் காலையும் விழுந்தே சாரி கேட்டாரு. அந்த இடத்துல வியானா கேட்டது கரெக்டான விஷயம் தான். தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்னா எல்லாரும் எல்லா இடத்துலயும் தப்பு செய்ய தானே சார் செய்வாங்க. இப்படி பண்ணாரு, அதை தான் நான் நோட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா கூட விஜய் சேதுபதி அதை கேட்கல. அந்த பாயிண்ட் அந்த இடத்துல அவர் கேட்டுக்கணும். ஆனா அதை தட்டி கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுற மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி. ஒரு வாரம் தான் இருக்கு, நீங்க தட்டி கேட்கணும்னு நினைச்சீங்க, ஒரு வார்த்தை விடாம எல்லாமே கேக்குறீங்க. எல்லாரும் தப்பு பண்ணா கேட்கக்கூடிய விஜய் சேதுபதி இதை விட நிறைய வார்த்தைகள் விட்டு சாண்ட்ராவை இது வரைக்கும் ஏன் கேள்வியே கேட்கல? பார்வதி கம்ருதீன் அந்த கார்ல இருந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டது தப்பு தான். அவங்க அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் விட்டது தப்பு தான். ஆனா அதே இடத்துல சாண்ட்ராவும் பேசதானே ஆரம்பிச்சாங்க, அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் விடதானே ஆரம்பிச்சாங்க. நீங்க ஏன் சாண்ட்ரா அது மாதிரி பேசுனீங்க அப்படின்ட்டு எந்த இடத்துலயாவது விஜய் சேதுபதி கேட்டாரா பாருங்க. இந்த கார் டாஸ்க் இல்லாம இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல கூட சுபிக்ஷாவோட வந்து தம்பி சொல்லிருப்பாரு, என் தங்கச்சி எங்க அக்காவுக்கு வந்து நீங்க பூச்சி மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்ட்டு. அந்த விஷயத்தையும் எந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி நோட் பண்ணி கேட்கவே இல்லை.
அதுக்கு முன்ன இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து பேசினாங்க. இதே சுபிக்ஷாவை கூட உக்காண்டு அவங்க கையாலே இடிச்சு கீழே தள்ளது, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எந்த விஷயத்தையுமே சாண்ட்ராவை கேட்கல. அதே மாதிரி திவ்யா சாண்ட்ரா பிரச்சனையில் கூட திவ்யாவை தான் நல்லா ரோஸ்ட் பண்ணாரே தவிர்த்து சாண்ட்ராவை எந்த விதத்துலையுமே விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. பிரவீன் காந்தி வீட்டில் ஒரு வாரம் தான் இருந்தாரு. அவரை நேற்று பார்த்த உடனே உங்களுக்கு ஏன் சார் ஏமால் இவ்வளோ கோவம், வெளியே உங்கள் இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதாவது உங்களை யாராவது தாக்கி ஏதாவது பேசினா மட்டும் அதை நோட் பண்ணி கேட்குறீங்க. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய தவறை ஏன் இது வரைக்கும் இவர் நோட் பண்ணி கேட்கல? நல்ல வேலை, இந்த கப்பை தூக்கி எங்க சாண்ட்ரா கையில கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சாண்ட்ரா வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் தப்பிச்சுக்குது. நடிப்பறக்கி சாண்ட்ரா வெளியே வந்தது உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி சாண்ட்ராக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது இந்த ஒரு வார்த்தையிலே நல்லா தெரிஞ்சிருச்சு. வியானாவை ரோஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது விஜய் சேதுபதி ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்களோ ரம்யாவும் அப்படிதான் உள்ள வந்தாங்க. சாண்ட்ரா கூட அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அவங்க 2 பேர் பேசி தீர்த்தாங்க? ரம்யா கேள்வி கேட்டதுன்னு உண்மைதான், நீங்க இங்க இப்படி பண்ணீங்க அங்க அப்படி பண்ணீங்க, எந்த இடத்துல இருக்கக்கூடிய சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த இடத்துல சாண்ட்ரா அதுக்கு பதில் சொல்லல. ஆமா நான் அப்படிதான், ஓ உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சுதா, அப்ப நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, இப்படிதான் சொன்னாங்களே தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா விஜய் சேதுபதி பாருங்க அந்த இடத்துலயும் சாண்ட்ராவை தப்பிக்க தான் விட முயற்சி செய்யறாரு. இப்ப உள்ள வந்தவங்கள்ல பிரவீன்ராஜும் வியானாவும் ஏண்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. நேத்து வரைக்கும் இதை கேட்டார் விஜய் சேதுபதி. இன்னைக்கு கண்டிப்பா கானா வினோத் பணம் எடுக்கும் பொழுது அரோரா, விக்ரம், சாண்ட்ரா இவங்கெல்லாம் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தட்டி கேட்கிற மாதிரி ப்ரோமோ போட்டிருக்காங்க. இது என்னங்க இது? சாட்டர்டே சண்டே எபிசோடு இவர் இப்படி மாதிரி கொண்டு போனா பாக்குறதுக்கு எப்படி நல்லா இருக்கும்? உண்மையிலேயே இந்த வாரம் வன்மத்தை கக்குனது ரீஎன்ட்ரி பண்ண மக்கள் கிடையாது, தொகுத்து வழங்கின விஜய் சேதுபதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.